சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பான கருத்து வலம் வருகிறது. 2025ஆம் ஆண்டு 1941ஆம் ஆண்டைப் போலவே உள்ளது என்று கூறுகிறார்கள். மேலும் இது எச்சரிக்கை என்று பலரும் கூறுகிறார்கள். 1941ஆம் ஆண்டில் நடந்த உலகை உலுக்கிய நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டில் மீண்டும் நிகழுமா? இந்த திகிலூட்டும் ஒற்றுமை எதை குறிக்கிறது? அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் காலண்டர் 1941ஆம் ஆண்டின் காலண்டரை போலவே உள்ளது. அதாவது 1941ஆம் ஆண்டில் ஒவ்வொரு தேதியும் எந்த நாளில் வந்ததோ அதே நாளில் 2025ஆம் ஆண்டிலும் வருகிறதாம். உதாரணமாக 1941 ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை, அதேபோல் 2025 ஜனவரி 1ஆம் தேதியும் புதன்கிழமைதான். இந்த துல்லியமான ஒற்றுமைதான் சமூக ஊடகங்களில் பரவி ஒரு திகிலூட்டும் உணர்வையும் இது ஒரு எச்சரிக்கை என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் 1941ஆம் ஆண்டு உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான மற்றும் பெரும் அழிவுகளை ஏற்படுத்திய ஆண்டாகும். ஜூன் 22, 1941ஆம் ஆண்டு நாஜி ஜெர்மனி சோவியத் யூனியன் மீது படையெடுத்தது. இது இரண்டாம் உலகப் போரின் மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றாகும். கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு கொடூரமான போர் வெடித்தது. இது மில்லியன் கணக்கான உயிர்களை காவு வாங்கியது. அதே போல டிசம்பர் 7, 1941 பியர்ல் ஹார்பர் மீதான தாக்குதல். ஜப்பான் அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள பியர்ல் ஹார்பர் கடற்படை தளத்தின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் அமெரிக்காவை நேரடியாக இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியது. 1941ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகவும் உலக அளவில் மோதல்கள் உச்சகட்டத்தை அடைந்த ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே 2025ஆம் ஆண்டின் காலண்டர் 1941ஆம் ஆண்டை போலவே உள்ளது என்ற செய்தி பரவியதும் மக்கள் 1949ஆம் ஆண்டு நடந்த அதே பேரழிவு நிகழ்வுகள், அதாவது ஒரு பெரிய உலக போர் அல்லது பெரும் உலகளாவிய பேரழிவு 2025இல் மீண்டும் நிகழுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். இந்த காலண்டர் ஒற்றுமை பற்றிய தகவல் சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவியது. மக்கள் உடனடியாக இந்த அதிர்ச்சியூட்டும் ஒற்றுமை பற்றி தற்போது பேச தொடங்கியுள்ளார்கள். சிலர் இதை காலத்தின் சக்கரம் மீண்டும் சுழல்வதையும், சிலர் ஒரு தெய்வீக எச்சரிக்கை என்றும், இன்னும் சிலர் ஒரு மர்மமான சதி என்றும் விளக்கியுள்ளார்கள். இப்போது இந்த மர்மம் நிறைந்த கூற்றின் பின்னால் உள்ள எளிய அறிவியல் உண்மை என்னவென்று பார்க்கலாம். உண்மையில் காலண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் தங்களை தாங்களே மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்றன. நாம் பயன்படுத்தும் கிரெகோரியன் காலண்டர் ஒரு சிக்கலான ஆனால் கணிக்கக்கூடிய அமைப்பை கொண்டுள்ளது. ஒரு சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் உள்ளன. ஒரு லீப் வருடத்தில் 366 நாட்கள் உள்ளன. லீப் வருடம் பொதுவாக ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். இந்த லீப் வருடங்களின் காரணமாக வார நாட்களின் வரிசை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அதே வரிசையில் வரும். இது 28 வருட சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. 1941 ஒரு லீப் வருடம் அல்ல, இது ஒரு புதன்கிழமை தொடங்கியது. இப்போது 2025ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடம் இல்லை, இதுவும் ஒரு புதன்கிழமை தொடங்கியுள்ளது. கணக்கிட்டு பார்த்தால் 2025ஐ 1941ஆம் ஆண்டுடன் கழித்தால் 84 வருடங்கள். இது 28ஐ 3 முறை பெருக்கினால் கிடைக்கும் எண்ணாகும். இந்த கணிதம் 1941ஆம் ஆண்டின் காலண்டர் 28 ஆண்டுகளுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டில் மீண்டும் வந்தது. பின்னர் 1997ஆம் ஆண்டில் மீண்டும் வந்துள்ளது. இப்போது 2025இல் 3வது முறையாக மீண்டும் வந்துள்ளது என்பதை காட்டுகிறது. இது ஒரு எச்சரிக்கை என்று எண்ணுவது ஒரு தவறான புரிதல் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல்கள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் 1941ஆம் ஆண்டு போல இது உலகப் போருக்கான வழியா என்று சிலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டின் காலண்டர் இந்த 1941ஆம் ஆண்டை போலவே இருப்பது ஒரு கணிதவியல் உண்மை. இது ஒரு ஃபேசினேட்டிங் கோஇன்சிடென்ஸ். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.